Sorry for being a mess. I gave my best, but was too late. Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இதுவரை யாருமே செய்யாத மட்டன் சாக்கோபார் செய்ய போகிறோம். மட்டன் சாக்கோபார் அப்படின்னோடனே நான் செஃப் கிட்ட கேட்டேன், செஃப் எப்படி செஃப் மட்டன் சாக்கோபார் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க எனக்காக செஞ்சு காமிச்சாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக டோட்டலாக வேறு லெவலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடச்சிது. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம செஃப் கிட்ட தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம். சொல்லுங்கள் செஃப். இது பொரிகள் எடுத்துக்கணும். அதுபோக மட்டன் நம்ம எடுத்துருக்கோம். இதில் சாக்கோ, இது வந்து டார்க் சாக்லேட் வாங்கியிருக்கோம். இந்த டார்க் சாக்லேட்டை வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இந்த மட்டனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி மட்டனையும் இந்த பொரிகளையும் வந்து நம்ம என்ன செய்யணும், நல்லா பேஸ்ட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் அது நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொரிகளையும் மட்டனையும் வந்து நம்ம இந்த சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி, ஏன்னா வந்து ஸ்டிக்கில் நம்ம வந்து இது பண்ணல, சாக்கோ அந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லா. இந்த கடாயில் வந்து ஃபுல்லாக நம்ம ஆயில் ஊற்றி, அந்த ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டனை எடுத்து இந்த மாதிரி அடுக்கிட்டு இதை அப்படியே இது பண்ணி உள்ள நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது அதில் தான் மெயின் இது. டீப் ஃப்ரை பண்ண போகும்போது எப்படி மனம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனம் அந்த இதில் அப்படியே வரும் நமக்கு. இப்போ வந்துட்டு டார்க் காம்பவுண்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சு அந்த ஃப்ரை பண்ண மட்டன் பீஸில் இந்த காம்பவுண்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க. செஃப் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது பாதாமை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சு மேலே கார்னிஷ்காக அழகாக ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுறாங்க. அதுக்கடுத்து சுகர் பால்ஸு, கலர் சுகர் பால்ஸை ஃபுல்லாக சூப்பராக அப்ளை பண்ணி விட்டாங்க. குட்டீஸ்க்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் ட்ரை ஆனோடனே பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ என் கையில் செஃப் சூப்பராக மட்டன் சாக்கோபார் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பர் சூப்பர், உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஒரு சாக்லேட் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது உள்ள அந்த பிஸ்கட் மாதிரி, அதை மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இது நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. இதில் இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அதில் பொரிக்கடலை மிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, மட்டன் ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இல்லை, அந்த மட்டன் மாதிரியே தெரியல. செம்ம டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா கீழே வைக்கிறதுக்கு மனசே இல்லை. கண்டிப்பாக இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு செஞ்சு கொடுத்த நம்மளோட செஃப்புக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இப்போது டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நான் சொன்னால் மட்டும் போதாது, நம்ம குட்டீஸ், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டீஸையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். These days have been getting harder, falling apart. It seems like love isn't getting stronger between our hearts.